இப்போ அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது நிச்சயமாக பிஜேபி பி டீம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆன்டி டிஎம்கே, ஆன்டி திராவிடம், ஆன்டி தவைக்காவாக இருக்கலாம். அந்த வகையில் பாஜகவும் இப்போ அண்ணாமலைஜி அவர்களுடைய இயக்கமும் ஒரு பேரலல் பாத்தில் போகலாமே தவிர பல லதா ரஜினிகாந்த் வரட்டும், பல அண்ணாமலைகள் வரட்டும், ஏன் ஒரே ஒரு கலைஞர் இருக்கணும், ஒரே ஒரு ஜெயலலிதா இருக்கணுமா? ஓகே, எல்லாம் வீத லீடர். விஜய் அவர்கள் சிஎம் ஆனது ரஜினி அவர்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால தான் இது இப்போ ஒரு ஏக்கம் வருது. உண்மையாகவே அவரால் ஏற்றுக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ரஜினி சார் வந்து ஒரு மலை மேலே இருக்கார், ஒரு பின்னுக்கு. எவ்வளவுதான் விஜய் போல சூப்பர் ஸ்டார்ஸ் வந்தாலும் சூப்பர் ஸ்டார்னா ஃபஸ்ட்டு நினைக்கிறது ரஜினி தான். ஆர்எஸ்எஸ் உடைய டெஃபினட் சப்போர்ட் டெஃபினட்டாக அண்ணாமலைஜி பண்ணுறதுக்கு இருக்கும். 4 பேர் வந்து இல்லைங்க இது சரியில்லைங்க சொல்லணும். அதான் நாடுக்கு நல்லது விஜய் அவர்கள் பண்ணுறார். ஆனால் அவர்கள் கூட்டணி தர்மத்தினால ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து ஐயூஎம்எல் அவர் சப்போர்ட் பண்ணுறார். இங்கே உருது ஸ்கூல் தரேன்னா அவர் வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்போ வந்து அதை எதிர்த்து கேட்குறதுக்கு ஒரு நல்ல குரல் வேணும். அந்த குரல் வந்து நிச்சயமாக அண்ணாமலைஜியோட குரலாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சி புதுசாக தொடங்கினாலும் அது பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்னெச்சரி வச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது நிச்சயமாக பிஜேபி பி டீம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பின்னால் கதவுகள் பின்னால் மூடிய கதவுகள் பின்னால் நடக்கும் என்னென்ன கான்வர்சேஷன் நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தமிழர்கள் பண்பாடை வந்து ரொம்ப மதிக்கிற, தமிழர்கள் கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு பார்ட்டி இருக்குது. அதனால் பிஜேபியோடைய பி டீம்னு சொல்ல முடியாது. ஆனால் 2 பேர் இந்த டீம் இது அண்ணாமலையோட இயக்கமும் சரி, பாஜகவும் சரி, திமுகவும் எதிர்ப்பாங்க. மும்மொழி கொள்கையை எடுப்பாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அவர் மும்மொழி கொள்கையை எதிர்த்தார். அவர் எதிர்க்கலை, டைமிங்கை தான் எதிர்த்தார். 2029 கொண்டு வரது, நீங்கள் 27 கொண்டு வராத, தமிழக மக்களுடைய உணர்வை கொஞ்சம் மதிச்சுவான்னு தான் சொன்னார். நீங்கள் டீட்டெயில்டாக அவர் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று. 2வது இது வந்து மும்மொழி கொள்கை ஒரு பக்கம் இருக்கும்போது நீட், அண்ணாமலை ப்ரோ நீட்டு, பாஜக ப்ரோ நீட்டு, உலகமே ப்ரோ நீட் எக்ஸப்ட் தமிழ்நாடு சத்தீஸ்கர் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், பல விஷயங்கள் கருத்துக்கள் மூலமாக, கோட்பாடுகள் மூலமாக ஆன்டி டிஎம்கே, ஆன்டி திராவிடம், ஆன்டி தவைக்காவாக இருக்கலாம். அந்த வகையில் பாஜகவும் ஒரு அண்ணாமலைஜி அவர்களுடைய இயக்கமும் ஒரு பேரலல் பாத்தில் போகலாமே தவிர இவங்க கூப்பிட்டு ஒரு பி டீம் உருவாக்கி நாங்கள் காசு கொடுக்குறோம் நீயே பண்ணு இப்படி சொல்லி அப்படி வந்து ரொம்ப ஒரு சதித்திட்டம் கான்ஸ்பிரசி தியரி கோட்பாடும்பாங்க. அது மாதிரி தான் எனக்கு தோணுது சார். ஓகே, அண்ணாமலை அவர்கள் கட்சி அறிவித்த அதே நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. அதை அறிவிச்சிருக்காங்க, மக்கள் மேடைன்னு சொல்லிட்டு. இது கோஇன்சிடென்டாலாம் தெரியல, இது ஏதோ பிளான்டு மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஒன் திங் இஸ், எப்பவுமே ரஜினிகாந்த் சாருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குது. 2031 2 பேரும் சேர்ந்து வருவாங்களான்னு கேட்குறீங்களா? மேபி. பட் இது வரைக்கும் ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரோடாக போகி டிஸ்ட்ரிக்டாக போகி ஒரு இயக்கத்தை அவரால் அந்த அளவுக்கு தள்ள முடியுமோங்கிறது ஒரு ஒரு பெரிய கேள்விக்குரியங்க. ஆனால் லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், குவாய்ட்டாக நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், இந்த எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷன் நடக்கும்போது சிவகாசியில் ஒரு தீ விபத்தில் பல 8-9 குழந்தைகள் இறந்து போனாங்க. கரெக்ட். அவங்களுக்கு வந்து அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போயஸ் கார்டனில் அவங்களுக்கு வந்து படிப்பு வந்து வாழ்நாள் பூரா அட்லீஸ்ட் அவங்க 12th முடிக்கிறது வரைக்கும் இவங்க அரேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க. அதாவது குவாய்ட்லி ஒரு சமூக அளவில் வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஷீ இஸ் டூயிங் சம் குட் ஒர்க் அண்ட் தட் இஸ் ஹவ் யூ ரீச் த பீப்புள். அப்படி தான் மக்களை ரீச் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன போல் இன்னொரு நண்பி கஸ்தூரி அவர்கள் வந்து எழுதியிருந்தாங்க. ஆமாம், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலாக அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது டிஎம்கே உடைய வேலையாக தான் இருக்குது. ரஜினி சார் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க எழுதிருக்கிற மாதிரி ரஜினி சார் பல படங்கள் வந்து திமுகவுடைய அந்த குரூப்போட சன் பிக்சர்ஸோட பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம், ஒருவேளை அதனால அவங்க வந்து திணிக்கிறாங்களான்னு கேட்டிருக்காங்க. பட் நான் வந்து இங்கே வந்து ஒரு தமிழனா, ஒரு சமூக ஆர்வலனா, லதா ரஜினிகாந்தோடைய ஒரு இயக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற நம்ம விவசாயிகளுக்கு அவங்களுடைய விஷயங்களை வந்து ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் கூட நேச்சுரல் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் கோசாலேருந்து வர்றது இல்லை, அதெல்லாம் எடுத்து எப்படி நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் கற்றுக் கொடுக்கலாம், விவசாயிகளுடைய அவங்களுக்கு ஒரு சந்தையை வந்து உருவாக்கலாம். இது போல் பல விஷயங்கள் நான் சொல்கிறேன்.
பல லதா ரஜினிகாந்த் வரட்டும், ம். பல அண்ணாமலைகள் வரட்டும். ஏன் ஒரே ஒரு கலைஞர் இருக்கணும், ஒரே ஒரு ஜெயலலிதா இருக்கணுமா? ஓகே. எல்லாம் இதான் வி த லீடர்ஸ். எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வகையில் வந்து ரெலவென்ஸ் சேர்த்துக்கிட்டு அந்த ரெலவென்ஸ் சேர்த்துக்கும் பொழுது ம். இப்போ நான் கூட இப்போ மயிலாப்பூரில் போரிடும் போது வாரம் நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ திருப்பியும் இப்போ மெடிக்கல் கேம்ப்ஸ் அன்னதானம் வந்து இப்போ திருப்பியும் தொடங்க போகிறோம். நம்ம வந்து ஒரு ரெலவென்ஸ், ஒரு அரசியலில் ஒரு ரெலவென்ஸ் தேடுறோம். ஆனால் அதில் வந்து 200 பேர் சாப்பிட்றாங்க. ஓகே. நம்ம ஒரு ரெலவென்ஸ் தேடுறோம், நம்ம ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணுறோம். அதே போல் இவங்க பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ் தேடுறாங்களோ இல்லையோ, நல்லது நடக்குது இல்லை. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஐ திங்க் வி ஷுட் பர்சிஸ்ட் வித் தட் கம்ப்ளீட். விஜய் அவர்கள் சிஎம் ஆனது ரஜினி அவர்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த திடீர் முடிவை அதை ஏற்றுக்க முடியல. அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இப்போ ஒரு ஏக்கம் வருது. ஸோ இதெல்லாம் உண்மைப்படுத்துதோ, உண்மையாகவே அவரால் ஏற்றுக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது வலைதளங்களில் வந்து இது கூட நான் ஒரு அண்ணாமலை சொன்னதை நினச்சேன். லைட்டு மாசமா ஒருத்தரை வந்து தப்பாக சும்மா எழுதி எனக்கு தெரியும் என்ன பண்ணுறேன், அது நம்ம ஆட்கள் பண்ணக்கூடாது. அதாவது அந்த வாரியர்ஸ்க்கு பதிலாக சேஞ்ச் மேக்கர்ஸ்னு சொல்கிறார். எது பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கான்னோட்டேஷன், ஒரு எதிர்மறை கருத்து அது மேலே திணிச்சு இதனால தான் அவர் பண்ணுறாரு. ரஜினி சார் வந்து ஒரு மலை மேலே இருக்கார், ஒரு பின்னக்கல். எவ்வளவுதான் விஜய் போல சூப்பர் ஸ்டார்ஸ் வந்தாலும் சூப்பர் ஸ்டார்னா ஃபர்ஸ்ட் நினைக்கிறது ரஜினி தான். ஆஃப்கோர்ஸ் அது அவர் அங்கே ரீச் பண்ணிட்டாரு. ரஜினிங்கிறது ஒரு 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 மட்டமான விஷயம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்காது என்ற தரம்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் வளரணும்னா அறப்பாதையில் போகணும்னா முதல் தள்ளி போட வேண்டியது அழுக்காறு அல்லது ஜெலசி. நான் நினைக்கிறேன் ரஜினி சார் வளர்ந்த உயரத்துக்கு விஜய் வந்துட்டான். விஜய்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வருங்கிறது ரொம்ப 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 ஐ கேனாட் ஈவன் திங்க். அவர் வந்து அவ்வளோ ஒரு நீச்சமாக நினச்சி விஜய்க்கு நிறைய பேர் இருக்காங்களா, இதனால் இவர் படம் ஓட போகிறது இல்லையா, இவர் சம்பாதிக்க போகிறது இல்லையா, இவர் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகுது இல்லையா, இவர் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் வரப்போகுது இல்லையா, எப்படி மாறும்? ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் அபவ் தட். இது என்னுடைய பர்சனல் பாலிசி. பட் ஒரு சின்ன ஒரு ஆங்கிளும் இருக்குது. அவர் வந்து எப்பவுமே ஒரு ஆன்மீக அரசியல், அவர் அப்படி தான் சொல்கிறது, ஆன்மீக அரசியல். அந்த ஆன்மீக அரசியல் ரூட்டு போகணுன்னா ரஜினிகாந்த் சார் சரி, இல்லாத ரஜினிகாந்த் சரி, ஓரளவுக்கு அண்ணாமலைஜி சரி, ஓரளவுக்கு இந்த தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, யார் மடத்தலைவர், மடாதிபதிகள், அப்புறம் நம்ம ஸ்ரீ ரவிசங்கர்ஜி, இஷா சத்குரு, இவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு இந்த சிறுபான்மை வளர்ச்சி தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு கொஞ்சம் நம்ம இந்து தர்மத்துக்கும் கொஞ்சம் பண்ணணும் சொல்லி அவங்களுடைய இன்டைரக்ட் சப்போர்ட், ஆர்எஸ்எஸ் உடைய டெஃபினட்டாக அண்ணாமலைஜி பண்ணுறதுக்கு இருக்கும். அதை பற்றி டவுட்டே இல்லை. அதுவும் ரஜினிகாந்த் சாரும் ரவிசங்கர் ஸ்ரீ ரவிசங்கரும் க்ளோஸாக பல முறை அவங்க பேசியிருக்காங்க எப்படி நம்ம தர்மத்தை வளர்க்குறது. அது தப்பே இல்லையே. ஏங்க தமிழ் தான் நாங்கள் எடுப்போம், தமிழ் தான் இங்கிலீஷ் இருக்கும்னு சொல்லிட்டு உருது ஸ்கூல் திறந்து வைக்கிறார் நம்ம சிஎம் விஜய் அவர்கள். அப்போ உருது வந்து மும்மொழி இல்லையா? அப்போ இங்கிலீஷ் தமிழ் உருது இருந்தால் அது வந்து மும்மொழி இல்லையா? அந்த மொழி ஹிந்தி எனக்கு வேணாம், ஆனால் நான் உருது வச்சுப்பேன். ஏன் அவுரங்கசீபோட மொழினா என்ன அர்த்தம்? ஸோ இப்படி வரும்பொழுது இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் மாதிரி 4 பேர் வந்து இல்லைங்க இது சரியில்லைங்க சொல்லணும். அதான் நாடுக்கு நல்லது. விஜய் அவர்கள் என்னதான் நிறைய ஐம் சீயிங் நேர்மை நான் பார்க்குறேன், ஒரு உறுதி பார்க்குறேன், ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணுறாரு, டைமோட வராரு விஜய் அவர்கள் பண்ணுறாரு. ஆனால் அவர்கள் கூட்டணி தர்மத்தினால ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து ஐயூஎம்எல் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. இங்கே உருது ஸ்கூல் தரேன்னா அவர் வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்போ வந்து அதை எதிர்த்து கேட்குறதுக்கு ஒரு நல்ல குரல் வேணும். அந்த குரல் வந்து நிச்சயமாக அண்ணாமலைஜியோட குரலாக இருக்கலாம். ரஜினிகாந்த் அப்படி நினச்சா கூட அண்ணாமலைஜி மூலமாக அவர் சொல்லலாம். ஓகே, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1999 கொள்கையெல்லாம் மீறி டிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சாங்க. அதே மாதிரி வர எலெக்ஷனில் அண்ணாமலை அவர்கள் விஜயோட இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் அரசியலில் என்ன வேணால், எந்த தருணத்தில் வேணால் என்ன வேணால் நடக்கலாம். வேறு வழியே இல்லை. அந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சுன்னா விஜயோட தாவேக்காவோட போகிறார். ஆனால் டெஃபினட்டாக அண்ணாமலை திமுகவோட போக மாட்டார். ஓகே, திமுகவோட போக மாட்டார். நான் நினைக்கிறேன் அண்ணாமலையோட பார்ட்டி பெருசாச்சுன்னா பாஜக அண்ணாமலை அப்படி வேணால் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அது அப்போ பாஜக தானே. பட் வந்து தாவேக்கா வந்து பாஜக இருக்கிற எந்த ஒரு குரூப்லையும் இப்போ இந்த வாட்டி கூட அதான் சொன்னாங்க, பாஜக இல்லைன்னா நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்றோம் தானே தாவேக்காவுடைய தலைவர்கள் சொன்னார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைச்சதே பாஜக தான். ஹவு கேன் யூ பி வித்வுட் த பிஜேபி? ஸோ அந்த கொள்கை எதிரிகள் வந்து சேருவாங்களா? பட் மகாராஷ்டிராவில் அது மாதிரி பண்ணாங்க. ஏன் சுவேந்து அதிகாரி டிஎம்சிலேருந்து இந்த பக்கம் வந்தார். ஸோ என்ன வேணால் நடக்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பல கோணங்கள் வரப்போகுது. நீங்கள் சொன்னால் போல் தாவேக்காங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சக்தி.
அண்ணாமலைஜி ஒரு இயக்கமும் வளரும். அந்த பாஜக உடைய அட்லீஸ்ட் அண்ணாமலைஜியோட முதல் வளர்ச்சி வந்து டெஃபினட்டாக பாஜக உடைய தொண்டர்கள் தான் இருக்கும். ஸோ பாஜக கொஞ்சம் பின்னடைவு அடைஞ்சு அப்புறம் சரியான தலைவர்கள் போட்டாங்கன்னா பல இடங்களில் அப்போ பாஜகவும் வளரலாம். 2026 தேர்தலில் வந்து டிவிகே உள்ளே வந்ததுனால டிஎம்கே ஓட்டும் ஏடிஎம்கே ஓட்டும் பிரிஞ்சிச்சு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய கட்சி வர்றது டிவிகேவோட ஓட்டை பிரிச்சிருமா? ஓரளவுக்கு இப்போ எனக்கே தெரிஞ்சு பல தாவேக்கா பசங்க இளைஞர்கள் இங்கே சேர்ந்துருக்காங்க. ஏனென்றால் தாவேக்காவில் வந்து ஒரு கல்வி முகாம் இல்லை. இங்கே வந்து அப்துல் கலாம் கல்வி முகாம் பண்ணி நீயும் ட்ரைனிங் பண்ணலாம், நீ எந்த பார்ட்டியில் இருந்தாலும் நீ வந்து கற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த கொள்கைகள் இந்த கோட்பாடுகள் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா, இந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுறோம் அது பிடிச்சதுன்னா இங்கே அவங்க தங்கலாம். அப்படி தங்கினா தாவேக்காவுக்கு டெஃபினட்டாக தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவு வருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவில் இருந்த மெம்பர்ஸ் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணாங்க. ஸோ பிஜேபியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இங்கே அண்ணாமலையோடைய இயக்கத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நடந்துருச்சுங்க. ஆக்சுவலாக நேற்று ஐ திங்க் அவங்க பேர் சுமதின்னு நினைக்கிறேன். கரெக்டாக சுமதி வெங்கடேஷன். ஆமாம், அவங்க போகிறதா ஒரு வருது. அவங்களும் ஒரு ஸ்டேட் லெவல் லீடர். பிரேம் ஜாயின் பண்ண போகிறேன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகே. டாக்டர் பிரேம் அதாவது ராசிபுரத்தில் பாஜகவோடு நின்னவர். அது மட்டும் இல்லை மருத்துவ அணிக்கு தலைவர். ஹீ மேபி ஜாயினிங்கிறது பேசப்படுகின்றது. அப்புறம் வேற யார், கருநாகராஜன் ஒரு ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக தூக்கி வச்சுருந்தாங்க, அவரும் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி நான் சொன்னேன்ல, வாட்ஸ்அப் குழுக்களில் பார்த்தீங்கன்னாலே எனக்கு தெரிஞ்சு 7,000 to 8,000 எனக்கு தெரிஞ்சு ஜம்ப் பண்ணிட்டாங்க. அதாவது ஜம்பில் பாஜகவில் இருந்துட்டு நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த இயக்கத்தை நம்ம ஜாயின் பண்ணுறோம். பட் ஏக்கம் அப்படிங்கிறது அவங்க ஒன்லி ஏக்கம் கிடையாது. நம்ம எலெக்ஷன் சந்திக்க போறோம்னா அஃப்கோர்ஸ் இஸ் அ பார்ட்டி, அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அ யூ கேன் கம், யூ கேன் பி ட்ரெயின்ட் அண்ட் யூ கேன் கோ பேக், ஸ்டே பேக் வித் ரைட். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், இப்போ உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் எலெக்ஷன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் 31 நம்ம சிஎம் எலெக்ஷன் அகைன் நம்ம சந்திக்க போகிறோம். இந்த 3 எலெக்ஷனில் எப்போ வேணால் அவங்க வரப்போகிறாங்க. கரெக்ட். பட் நீங்கள் சொல்கிற வகையில் இப்போயே வராங்க அப்படின்னா திஸ் இஸ் த பார்ட்டி இல்லை ட்ரைனிங். இப்போ வந்து இந்த பார்ட்டியோட கொஞ்சம் பார்ட்டி இல்லை, இப்போ வந்து மூமெண்ட் தான். இதோட கொஞ்சம் பயணிச்சு இதை வந்து கற்றுக்கிட்டு நான் போய் பாஜக கவுன்சிலராக ஒருத்தர் நிற்கிறேன்னு ஒருத்தர் நினைக்கலாம், நான் போய் அதிமுகவுக்கு கவுன்சிலராக நிற்கிறேன்னு நினைக்கலாம், நான் போய் பாஜகவுக்கு ஒரு லீடரையோ இல்லை பாஜகவுக்கு ஒரு மெம்பரையோ ஒரு கேண்டிடேட்டையோ உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் அண்ணாமலை உருவாக்கியிருக்காரா? இவ்வளோ சண்டை போட்டு இல்லை எந்த பார்ட்டியாக இருந்தாலும் எந்த கட்சி கழகமாக இருந்தாலும் நல்ல கவுன்சிலர் பண்ண போகிறாங்க. ஆமாம், நல்ல தலைவர்கள் வந்து உருவாக்கலாம். இப்போ நினச்சி பாருங்களேன், நல்லா படித்து ஒரு ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணி சரி ஐஏஎஸ் கிடைக்கல, சரி நான் கவுன்சிலராக இருக்கேன், நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், கவர்னன்ஸை பற்றி படிக்கிறேன், வந்து போல ஆட்களை பற்றி நான் கற்றுக்கிறேன், அவங்க எப்படி பண்ணாங்கன்னு கற்றுக்கிறேன், அப்புறம் நான் போய் கவுன்சிலராக நிற்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா படித்த ஒரு நல்ல ஒரு முன்னோக்கு பார்வையுடைய இளைஞர்கள் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரணும். நாங்களாம் ஐ பீன் ஷவுட்டிங் திஸ் ஃபார் 4-5 years. அது நல்ல விஷயம் தான். அது அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு, நிறைய புது கட்சிகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அப்கமிங் டேஸில் அது பார்ட்டியாக மாறுது. ஆமாம், இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் கூட வச்சுக்கலாமே. Are you in BJP or? குட் கொஸ்டின். இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல தலைவர்களாக ஆர்எஸ்எஸ் விரும்புவாங்க. அவர் வந்து முஸ்லீம் லீக்கில் இருக்கார், ஆனால் அவர் ஒரு நல்ல தலைவர், அவர் வந்து கரப்ஷனே இல்லை, ஊழலே இல்லை, தார்மீகமாக இருக்கார், அவரை சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி கர்நாடகா, கேரளா, ஈவன் தமிழ்நாடும் நல்ல லீடர்ஸ் மற்ற பார்ட்டியில் இருக்கவங்க கூட ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் மேன் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கும் ஒரு இயக்கம். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, 2501வது ஆர்எஸ்எஸ் இயக்கம் உருவாகி உள்ளது. அதான் சொன்னீங்க, ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி திட்டணும், எது பண்ணாலும் ஆர்எஸ்எஸ் திட்டுவாங்க. கான்ஸ்பிரசி பாஜகவோட பி டீம் பாங்க. ஏன் இந்த கம்யூனிஸ்ட் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் வந்து தே காட் ட்ரைனிங் கேம்ப்ஸ் இருக்குது, முகாம்கள். திமுகவில் பாசறை இருக்குது, பாஜகவில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஆர்எஸ்எஸ்ல நல்லா இருக்குது. அதை இவர் கொண்டு வராரு, பசங்களை ட்ரெயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒருவேளை நானும் பசங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம், நம்மளும் போய் அதை ட்ரைனிங் எடுத்துக்கிறோம், கற்றுக்குறோம், என்னென்ன நடக்குது மாற்றங்கள். அப்புறம் வந்து நீங்கள் பாஜகவில் இருக்கலாம் அல்லது இதில் இருக்கலாம், ரெண்டுலேயும் இருக்க முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது அப்போ நாங்கள் முடிவெடுப்போம்.
இங்கே போகணுமா இங்கே போகணும். இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதுக்கான பதில் இல்லை. பசங்கள் ஆமாம் நல்ல இளைஞர்களை வளர்த்து கொடுக்கணும். இப்போ நானே யூத் ஃபார் நேஷனுங்கிற ஒரு என்ஜிஓக்கு வந்து நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு. நம்ம இளைஞர்கள்ட்ட போய் பேசி ஸ்கூல் காலேஜில் போய் தேசியவாதத்தும் வளர்த்து விடுறோம். அதுலேயும் இருக்கிறேன், பாஜகவில் இருக்கிறேன், இதுலேயும் இருக்கிறேன். அது மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். எப்போ அது ஒரு பொலிட்டிக்கல் க்ளீன் அந்த சாயம் வந்துட்டு இங்கே அல்லது அங்கே இருக்கும்பொழுது அப்போ நான் முடிவெடுத்து ஒரு இடத்துல தான் இருப்பேன். புரியுது. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அண்ணாமலை நல்லவர் தான்ப்பா, அவர் இருக்கக்கூடிய கட்சி தான் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஓட்டு எல்லாமே அண்ணாமலை அவர்களுக்கு போகும். அதாவது கட்சி வந்து ரொம்ப நல்ல கட்சிங்க, ரொம்ப ஒரு கோட்பாடு உள்ள கட்சி, இந்தியாவை வந்து வளர வைக்கிற கட்சி. இந்தியா இது மாதிரி வேறு எந்த ஒரு பொற்காலத்தில் இருக்கிறோம். அமிர்த்கால் போல் அமிர்த்கால் வருது, வளர்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். தமிழ்நாடுல வந்து ஒரு மாதிரி ஒரு உபகேசம் அவர் உதாசீனம்பாங்க, அதாவது இக்னோரிங் ஆர் ட்ரீட்டிங் லைக்லி என்கிற ஒரு எங்கேருந்தோ ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. ஒரு சில தலைவர்கள் அவங்ககிட்ட நம்ம போய் பேசியிருப்போம், சார் இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இங்கே இதை பண்ணலாம், நம்ம கண்ணு கூட பார்க்கணும், கீழே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு சரிங்க திருப்பி திருப்பி நாம் போய் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அவங்க திருப்பி திருப்பி அவங்க காலை பார்ப்பாங்க, சரிங்க இங்கே போய்ட்டோம் சொல்லுவாங்க. அவ்வளோதான். நம்ம உடனே அவங்கக்கிட்ட கூடு போட்டு திருப்பி வரணும். இது மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் எப்படிங்க? வா தம்பி சேர்ந்து பண்ணலாங்க தம்பி, என்னங்க பிரச்சனை சொன்னால் தமிழன் திருப்பி நான் சொல்கிறேன், தமிழனுக்கு மானத்தை வந்து நம்ம உதாசீனப்படுத்தாமல் அன்போடு பராமரித்தா, நானே என்ன படிச்சுட்டு நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ உயிரை கொடுப்பாங்க, ரத்தத்தை கொடுப்பாங்க. புரியுது. அதை விட்டுட்டு கரெக்டாக நீங்கள் அங்கே உட்காரணும், நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த கல்ச்சர் கொஞ்சம் நான் ரொம்ப அதை பார்த்தேன். இங்கே தான் உட்காரணும், 3 மணி நேரம் வெயிட் பண்ண அப்புறம் வருவோம், அவங்க கீழே பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் கும்பிடு போட்டு நீங்கள் கிளம்பணுன்னா தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் இருக்கிற வரைக்கும் வளர முடியாது. ஐ திங்க் அந்த சேஞ்ச் ஷுட் பி brought. பாஜக அப்போ அந்த சேஞ்ச் பண்ணணும். பட் இப்போ தலைவர்கள் இப்போ ஆக்சுவலாக இது சொல்கிற ஒரு ஐ மீன் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் எ கேபிட்டலிசம்ல, இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் கேபிட்டலிசம். இது வந்து நான் வெஸ்ட் பெங்காலுக்கு போகும்போது தலைவர் வராங்க, எல்லாரும் கட்டிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, சேர்ந்து சாய் அடிக்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் நான் பார்த்துருக்கேன், இதில் வெஸ்ட் பெங்கால் நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. அவர் சந்திக்கக்கூடிய ஒரு பெண்மணிலாம் அழுதுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. மக்களோட தொடர்பில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் அவர் இருந்தார். பட் பிஜேபி அப்படி இல்லை. அதான் அந்த கல்ச்சர் இருக்குல்ல, தலைவர் அன்பாக இருக்கார். ஆனால் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கலாச்சாரம் சரி. இப்போ நயினார் கூட ரொம்ப அன்பாக தான் பேசுவார், யாரையும் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார். பட் அந்த சிஸ்டம் வந்து யாரும் அவங்க மீட் பண்ண முடியாது. அவ்வளோ நேரம் மீட் பண்ணிட்டு ஒரே வாட்டி எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு வந்துடணும். ஒரு 2 நிமிஷம் கூட உட்காந்து பேச மாட்டாங்க, தொண்டர்களோட ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மாற்றினாலே ஒழிய தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்தை தாண்டி இந்த கலாச்சாரம் வர முடியுங்கிற ஒரு விஷயம் பாஜகவில் எப்போ வருதோ அப்போ தான் பாஜக இங்கே வளரும். தமிழ்நாடு பிஜேபியில் இன்னும் கொஞ்சம் ஈக்குவாலிட்டி, கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கம்யூனிசம் மாதிரி, நாம் இல்லை நான் இல்லை நீ இல்லை நாம் தான் என்ன நினைக்கிறது, இன்னும் கொஞ்சம் அது மாதிரி வந்தால் வளரும். அது மாதிரி மாற்றங்களை கொண்டு வர ஒரு சிலர் ட்ரை பண்ணும்பொழுது ஒரு சில கூட்டுக்குழுக்கள் இருக்குது. அது சில அந்த கூட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ், தப்பாக பேசக்கூடாது, அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் சிலது இருக்குது, வளர விடாமல் எட்ஸெட்ரா. அதுக்கு மேலே சொல்கிறது வந்து தமிழ் பாரம்பரியம் இல்லை, தமிழ் கலாச்சாரமும் இல்லை. ரைட். 2031 தான் எலெக்ஷனை சந்திக்க போகிறதா இருந்தது. ஐ மீன் 2031 தான் அண்ணாமலை அவர்கள் எலெக்ஷனை சந்திக்க போகிறதா இருக்காங்க அப்படின்னா 2029 பிஎம் எலெக்ஷனில் அவரோட சப்போர்ட் யாருக்காரு? நிச்சயமாக 29 எம்பி எலெக்ஷனில் ஒன்று அண்ணாமலைஜியோடைய கட்சி வந்து பல கேண்டிடேட்ஸை ஃபீல்டு பண்ணுவாங்க இண்டிபெண்ட்டாக. ஐநோ நேஷ்னலாவா? இல்லை இல்லை, இங்கே மட்டும் 39 இடத்துல டப்புன்னு அடிப்பார், தேவைப்பட்டால் பாண்டிச்சேரியில் அடிப்பார். அண்ட் இந்த 39 வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாக இருக்க மாட்டார். முடிஞ்சால் அதுக்கு முன்னால் பாஜகவோட ஒரு அலையன்ஸ் மாதிரி கூட கூட்டணி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அல்லது 39 வின் பண்ணால் கூட அது வந்து மோடிஜிக்கு எதிராக அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஒரு மோடி பக்தர் அவர். ஸோ கொஞ்சம் அவருடைய அது அண்ணாமலைஜியோட இயக்கத்துடைய வெற்றி வந்து ஓரளவுக்கு மத்திய பாஜகவில் அது அவங்களுக்கு வந்து ஆதரவளிக்கும். இட்ஸ் மத்திய பாஜகவுக்கும் ஸ்டேட் பாஜகவுக்கும் பல வித்தியாசங்கள். அப்போ நான் இப்படி ஒரு பார்வையை பார்க்கலாமா? இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் கேட்குறேன், அங்கே நீங்கள் பாஜகவாக இருங்க, இங்கே நான் பாஜகவாக இருக்கேன், அப்படியா? கரெக்ட். ஒரு மாதிரி இப்போ வெஸ்ட் பெங்கால் போனால் அந்த வெஸ்ட் பெங்காலுடைய ஆட்கள் மாதிரி இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் வரும்பொழுது தமிழ்நாடு ஆட்கள் போல எப்போவுமே நான் கேட்பேன், தமிழ்நாடு தமிழர் தனி தமிழன் தெரி
என்னப்பா தமிழன் தனி சொல்லுவாங்க டெல்லியில் கேட்டால். எல்லாம் ஹியூமன் பீங்ஸ் தானே, எல்லாருக்கும் வேலை கொடு, எல்லாருக்கும் இந்த திட்டங்களை கொண்டு வா, எல்லாருக்கும் காசு கொடு, எல்லாருக்கும் உஜ்வாலா கொண்டு வா ஸ்கீமு, எல்லாருக்கும் வீடு கட்டித்தா. ப்ராட்லி ஸ்பீக்கிங் தட் இஸ் கரெக்ட். அதை தாண்டி தமிழனுக்கு அந்த அந்த உணர்வு ஒன்று இருக்குது. அந்த உணர்வு தொட்டாரு அந்த காலத்தில் எம்ஜிஆர். கீழே நீ மேலன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. பழகிற அணுகுமுறையில் அதனால தான் இங்கே பாஜக இன்னும் வளரல. கரெக்ட். நான் வந்து மதுரைக்கு போனேன் சதீஷ் ஒரு வாட்டி. அங்கே வந்து ஒரு 10-15 திமுக லீடர்ஸை மீட் பண்ணேன். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயா நான் போய் ஒருத்தர் வெட்டினா கூட நான் செத்துட்டு வந்துடுவேன் ஐயா, எங்கள் ஆளை அவரை பார்த்துப்பார். ஏன்னு கேட்டேன். அப்போ வந்து அழகிரி அண்ணன் இருந்தார் அங்கே இன்சார்ஜ். அழகிரி வந்து அந்த அந்த ஆளுடைய தொண்டர் வீட்டில் போய் மண் சோறு தின்னுருக்காரு. மண் சோறு தின்னு அங்கே ஃபுல்லாக மதுரை பிளாக்கேட் ஆகி போலீஸ்லாம் வந்து கிளியர் பண்ணாங்க, அவ்வளோ கூட்டம். அந்த ஆள் சொன்னால் என் வீட்டில் வந்து அவர் மண் சோறு தின்னார், நான் அவருக்காக வெட்டுவேன், வெட்டப்படுவேன். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வச்சுங்களேன். அது தமிழனோட உணர்வு. நல்லது கெட்டதுலாம் இல்லை, எங்கள் ஐயா என்னோட மண் சோறு தின்ட்டாரியா. அதுதானே வேணும். அதுதானே ஒரு லீடருக்கான அழகும் கூட தமிழ்நாட்டில் வந்து அந்த அந்த உணர்வு நம்பாள்டா அந்த ஈர்ப்பு வேணும். அதனால தான் இங்கே அதிக ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அதனால தான் இங்கே வந்து அதிக கேள்விகள் கேட்கப்படுது. அதனால தான் இங்கே ஒரு இலவசம் கொடுத்தாலே எதுக்கு இந்த இலவசம், இதுலேருந்து இந்த இலவசத்தை கொடுத்து எங்கிட்ட என்னத்தை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் அடுத்தடுத்துன்னு வந்துகிட்டு இருக்கு. ஃபைன். அடுத்து அண்ணாமலை அவர்கள் இப்போ பிஜேபிலேருந்து விலகிட்டாங்க. பிஜேபியோடைய முடிவு என்னவாக இருக்கும், அவங்க எப்படி இதை சரி கட்ட போகிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா மிகப்பெரிய ஒரு லீடர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லீடர் நகர்ந்துட்டாங்க. இப்போ அந்த இடம் வந்து வெற்றி இடமா இருக்குல்ல, அதை கரெக்ட். உலகத்திலேயே ரொம்ப பெரிய கட்சி வந்து பாஜக தான். இப்போ தமிழ்நாடு விட்டுருங்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 80% நிலப்பரப்புக்கு நம்ம தலைவர்கள் வந்து பாஜக தான். வேறு எந்த ஒரு பார்ட்டி இல்லாத அளவுக்கு சக்தியோட மத்திய பாஜக இருக்குது. ஐ திங்க் மத்திய பாஜக வந்து திருப்பியும் கோ பேக் டு த ட்ராயிங் போர்டும்பாங்க மேனேஜ்மெண்ட்டில். கோ பேக் டு ஸ்ட்ராட்டஜி. தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களுடைய மனசையும் புரிஞ்ச லீடர்ஸாக எடுத்துட்டு. இப்போ நிறையா அக்யூசேஷன்ஸ் வருது, பெண்களை பற்றி பாலியல் நீங்கள் வன்கொடுமைன்னு சொல்லி உங்கள் ஆளுங்களே பாலியல் வன்கொடுமை போட்டு திமுக கிழிச்சு விட்டாங்க. அந்த பாலியல் வன்கொடுமையை வந்து இன்னும் என்ன ஆச்சுன்னு கேட்கல. நம்ம ஆட்கள் பண்ண ஊழல் இன்னும் என்ன ஆச்சுன்னு கேட்கல. அப்படியே ஒரு 5-10 பேர் நமக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த 5-10 பேரால் கெடுது நம்ம பாஜக. திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம ஒழுங்காக நம்ம போவோம்னு பாஜக நினைத்தால். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைஜி வந்து ஒரு ஸ்பெஷல் மனிதன். ஆனால் அவர் மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. விஜய் ஒரு ஸ்பெஷல் மனிதன், அவர் மாதிரி யாருமே இல்லைன்னு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சச் குட் யங்ஸ்டர்ஸ். நானே 4-5 வருஷம் அவ்வளோ நல்ல லீடர்ஸ் பார்த்துறேன். அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கொண்டு வந்து ஒரு பாஜக பாசறை மாதிரி செய்யுது பண்ணால் இட் இஸ் இம்பாசிபிள் பாசிபிள். ஆனால் இப்போ நடக்க போகிறதா அது கொஞ்சம் டைம் ஆக போகணும். கொஞ்சம் நல்ல ஆட்களை கொண்டு வரணும், அவங்களை நல்லா வளர்த்து விடணும். இது மாதிரி பாலிடிக்ஸ், டர்ட்டி பாலிடிக்ஸ் இல்லாத பட்சம் செய்யணும். இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜக பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் போயிடுச்சுல. பட் அண்ணாமலைக்கு ஈக்குவலண்ட்டாக பேசக்கூடிய பல மக்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு இல்லைனா கூட ட்ரெயின் பண்ணி அவங்களை எடுத்துகிட்டு போகலாம். அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து தேர்ச்சி கொடுத்து மேலே எடுத்துகிட்டு போகிறது பாஜகவுடைய கடமை. மத்திய பாஜகவோட அதை ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வந்து நான் ஒரு அப்பா டக்கர், நான் சொல்கிறது நீ கேளு, யூ டோன்ட் நோ எனி திங். நான் வந்து ஏதோ நம்ம கூட ஒரு ஒன் ஆஃப் த தலைவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது இல்லை வி நோ எவ்ரி திங். அந்த வி நோ எவ்ரி திங்கிற ஆட்டிடியூடுக்கு பதிலாக நீங்கள் வந்து சொல்லுங்கள், இன்ஃபர்மேஷன் வாங்கணும், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அது ஏற்ற டிஸ்கஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ரைட்டுங்களா? அது இல்லை பாஜகவில். 2 பக்கமும் போகணும். நான் சொல்கிறேன், அண்ணாமலைஜியோட இயக்கத்தை பாருங்களேன். மிஸ்டேக் பண்ணால் கூட நான் மட்டும் இல்லை 100 பேர் எழுந்து ஆனால் இது சரியில்லை நம்ம இப்படி பண்ணலான்னு சொல்லணும். அவர் அதுக்கு கேட்கணும். அப்போ தான் ஜனநாயகம் வளரும். இப்போ அப்படி இல்லாத போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேபிட்டலிஸ்ட் சிச்சுவேஷன் மாதிரி இருக்குது. அது மாறிச்சுன்னா பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார். நன்றி சதீஷ். நிறைய விஷயம் அப்படியே குறைஞ்சி எடுத்துச்சிங்க. நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.